புத்தக பிரிய அன்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாவலான சித்திரமே நெல்லடி பகுதி 26 தொடர்கிறது. அவன் இப்பத்தான் வந்தான். நீ உள்ளே போ, பாட்டி அப்போ பிடிச்சு உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, இதோ போறேன். சித்திரலேகா விரைந்து விட்டாள். மகேஷின் கையில் இருந்த சிகப்பு ரோஜா அவனை பார்த்து நக்கலாக சிரித்து வைத்தது. இப்போ எதுக்காக எங்களை டிஸ்டர்ப் பண்ணினீங்க? அவன் நேரடியாகவே சிவானந்தனிடம் மோதிவிட்டான். டிஸ்டர்ப் பண்ணினேனா? நானா? முட்டாள், உன்னை நீயே தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. இதில் எதுக்காக சித்ராவையும் கூட்டி சேர்க்கிற? முகம் சுளித்தான் சிவானந்தன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனையத்தான்? 1க்கு 2 மாமன் மகள்கள் இருக்காங்க. அவங்களில் யாராவது ஒருத்தரை கரெக்ட் பண்ணிக்கிட்டு போவீங்களா? அதை விட்டுட்டு என் லைனில் ஏன் கிராஸ் பண்ணுறீங்க? மகேஷ் பேசிய வார்த்தைகளில் அவன் கன்னமாக அரைந்தால் என்ன என்ற கோபம் சிவானந்தனுக்கு மூண்டது. சே, உலகத்தில் தங்கச்சிகளை கரெக்ட் பண்ண பர்மிஷன் கொடுத்த ஒரே அண்ணன் நீந்தாண்டா. அறிவு கட்டத்தனமாய் பேசுகிறோமேங்கிற அறிவு உனக்கு இருக்கா இல்லையா? ஆமாம், நான் கண்டிச்சாலும் என் தங்கைங்க கேட்டுட்டு தான் வேறு வேலையை பார்ப்பாங்க. என்ன இருந்தாலும் எங்கள் 2 பேரில் ஒருத்தையை தான் அத்தான் கட்டிக்கணும்னு என்கிட்ட வியாக்கானம் பேசுவாங்க. தேவையா எனக்கு? மகேஷ், சித்ராவும் முன் தங்கை தாண்டா. என்னது? மகேஷ் சிவானந்தனை முறைத்த முறைப்பில் இது ஏற்காடாக இருந்து வைத்ததனால் சிவானந்தன் தப்பித்தான். சென்னையாக இருந்திருந்தால் அனலில் இருந்து தப்பிக்க கடலில் ஓடி விழுந்திருப்பான். விளையாடுறீங்களா? உலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் எனக்கு தங்கைகளாக்கிவிட்டு நீங்கள் மட்டும் பிருந்தாவனத்து நந்தகுமாரனா ஆட்டம் போடணும்னு பார்க்குறீங்களா? அந்த கதையை இங்கே வேணாம். எங்கிருந்த வந்த பெண் எனக்கு தங்கை முறையாக ஆகணுமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. மகேஷ் கொந்தளித்தான். மகேஷ் ஏண்டா புரிஞ்சிக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிற? சிவானந்தனுக்கு ஆயாசமாக இருந்தது. இருந்திருந்த ஒரு பெண்ணை பார்த்தும் என் மனசுக்குள்ள பூ பூத்திருக்கு. அது உங்களுக்கு பொறுக்கலையா? விட்டால் மகேஷ் சித்திரலேகாவின் மீது அவனுக்கு காதல் வந்துவிட்டதென்று சொல்லிவிடும் அபாயம் இருந்ததால் சிவானந்தன் அவன் கையை பிடித்து இழுத்து அங்கிருந்த மரபெஞ்சில் உட்கார வைத்தான். என்ன? முரண்டிக்கொண்டே உட்கார்ந்தான் மகேஷ். ஏன் மகேஷ்? வாணிதான் உன் கூட பிறந்தவள். மேகா உன் சித்தப்பா மகள் தானே. அவளை நீ காதலித்து விடுவாயா? அத்தான் அலறினான் முகேஷ். அவன் கை மடக்கி முஷ்டி இறுகி சிவானந்தனின் முகம் பார்த்து பாய்ந்து வந்தது. சிவானந்தன் நொடிப்பொழுதில் விலகி தப்பித்து மகேஷின் தோளோடு இணைந்து அவனை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். ரிலாக்ஸ் மகேஷ், ரிலாக்ஸ். என்னத்தை ரிலாக்ஸ் பண்ணுறது? என்ன பேச்சு பேசுகிறீங்க? இந்த வார்த்தையை ஆர்த்தியை பார்த்து உங்களை கேட்டு வைத்தா நீங்கள் என்னை சும்மா விட்டுடுவீங்களா? விடமாட்டேன். உன்னை கொன்று புதைத்து விடுவேன். அதைத்தான் நானும் செய்ய போகிறேன். அறிவு கெட்ட மடையனே, அதுக்கு முதலில் உன்னை தெரிஞ்சுக்கடா என்று சித்திரலேகாவை சைட் அடிக்கிறது, மெகாவை சைட் அடிக்கிறது ஒன்று தாண்டா. வேண்டாமத்தான் வெறியை கிளப்பாதீங்க. உண்மை தெரியாததினால் நீ கோபப்படுற மகேஷ். அதுவே உண்மை தெரிந்த பின்னால் இப்படி பேசிட்டோமேனு வருத்தப்படுவ. என்ன உண்மையை சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியாதாத்தான். நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற உண்மையைத்தான் சொல்லேன். வேற என்ன? நீங்கள் எனக்கு அத்தை மகன். நீங்கள் சைட் அடிக்கிற பொண்ணு எனக்கு தங்கை முறையாகணும்னு கதை சொல்வீங்க. டேய், இந்த கதையை இப்படி மாற்றி நினைக்க மாட்டீங்களா? எப்படி? நான் உங்கள் மாமா மகன். அந்த கொடுமைக்கு என்னதாண்டா நினைக்க சொல்கிற? மாமா மகன் சைட் அடிக்கிற பொண்ணு உங்களுக்கு தங்கை முறையாகணுமா இல்லையா? அடிங்! சிவானந்தன் கையை ஓங்கிவிட்டான். மகேஷின் உடல் விரைத்து கொண்டதில் அவனுக்கு உண்மையை சொல்லாத வரைக்கும் அவன் இதை போலத்தான் பேசி கொண்டிருப்பான் என்று சிவானந்தனுக்கு புரிந்துவிட்டது. இப்படி வதைக்கிறானே. கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மகேஷின் தோளில் கை போட்டு அழுத்தி உட்கார வைத்தான். மகேஷ், நம்ம அகிலேஷ மாமா இருக்காரில்ல, இப்போ அவரை பற்றி பேச்சு என்ன வேண்டி கிடக்கு? அவரால் தாண்டா நீயும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களாலன்னு சொல்லுங்க. இல்லை மகேஷ், வந்திருக்கிற சித்திரலேகாவை யாரு நினைச்ச? தேவதைன்னு நினைச்சேன். மகேஷின் விழிகள் செருக ஆரம்பித்தன. போச்சுடா. அன்று அவசரமாக தான் சொல்ல வந்ததை சொல்ல ஆரம்பித்தான் சிவானந்தன். அவ அகிலேசன் மாமாவின் பொண்ணுடா. சிவானந்தன் எதையோ புத்திமதியை சொல்லி கொண்டிருக்கிறான் என்ற அசுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்த மகேஷிற்கு தூக்கி வாரி போட்டது. தன் காதுகளில் விழுந்த செய்தி உண்மையா என்ற சந்தேகத்துடன் சிவானந்தனை பார்த்தான். என்ன சொன்னீங்க? சரியா சொல்லுங்க. மகேஷ், நம்ம அகிலேச மாமாவுக்கு பிறந்த பொண்ணு தான் சித்திரலேகா. அவ உனக்கு தங்கைடா. மகேஷிற்கு தன் செவிகளையே நம்ப முடியவில்லை. துர்காவை தவிர வேறு பெண்களை ஏறெடுத்தும் பார்த்திராத உத்தமர், கலியுக ராமர், துர்காவின் உத்தம புருஷன், நேர்மையின் மறு உருவம், உண்மையின் திருவுருவம் என்றெல்லாம் போற்றப்படும் அகிலேசனின் வாழ்வில் இன்னொரு பெண் இருந்தாளா?
நான் நம்ப மாட்டேன் என்றான் அவன். நம்பித்தான் ஆகணும், உனக்கு வேறு வழி இல்லை. அகிலேஷ மாமா சென்னையில் படித்தப்ப அங்கே ஒரு பெண்ணை காதலிச்சாராம். அந்த பெண் கூட டெல்லிக்கு சுற்றுலா போனாராம். அங்கே அவங்களை ரகசிய திருமணம் செய்து கொண்டாராம். டெல்லியில் ஹனிமூனும் கொண்டாடினாராம். திரும்பி வந்ததும் எஸ்கேப் ஆகி ஏற்காட்டுக்கு வந்துட்டாரு. அந்த பெண் பாவம் கன்சீவ் ஆகிட்டாங்க. படிப்பையும் கண்டினியூ பண்ண முடியாமல், பெற்றவங்க கிட்டேயும் போக முடியாமல் நாகர்கோவிலில் இருந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அங்கே தான் சித்திரலேகா பிறந்திருக்கா. அவங்க அம்மாவை அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் நர்சிங் படிக்க வச்சுருக்காங்க. சிவானந்தன் சொல்ல சொல்ல படு ஆர்வமாக கதை கேட்டான் மகேஷ். அவன் சொல்லி முடித்ததும், சித்தப்பாவா இப்படி செய்தார்? நம்பவே முடியலையே என்றான். நீ நம்புனா நம்பு, நம்பலைனா போ, எனக்கு ஒன்றுமில்லை. சித்திரலேகா உன் சித்தப்பாவின் மகள். இதை மட்டும் உன் மனசில் ஏற்றிக்க. தாத்தாவுக்கு எப்படி விஷயம் தெரியுமா? தெரியலையே. அவர் ஏதோ சொன்னதா சித்திரலேகா சொல்கிறா. ஆனால் அவருக்கு சித்திரலேகாவின் அம்மாவை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவங்க ஃபோட்டோவை அவர் பார்த்திருக்கார். ஐசி, தாத்தா இந்த மாதிரி தகிடுதத்த வேலையை கூட செய்வாரா? எவ்வளோ பெரிய உண்மையை அமுக்க பார்த்திருக்கார். மகேஷ் பேசியதில் அவன் மனம் உண்மையை ஏற்றுக்கொண்டு விட்டதே புரிந்து கொண்டான் சிவானந்தன். அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. இனி மகேஷ் சித்ராவின் பின்னால் சுற்ற மாட்டான். அத்தான். என்ன மகேஷ், உங்களுக்கு சித்திரலேகாவின் மீது ஒரு இதுதானே? சிவானந்தன் பதில் சொல்லாமல் சிரித்த விதத்தில் மகேஷ் அவன் கையை பற்றி குலுக்கினான். நீங்கள் உண்மை தெரிந்த பின்னாலே காதலிச்சிங்களா, இல்லை அதுக்கு முன்னாலே காதலிச்சிங்களோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை இது பெரிய விஷயம்தான். சித்திரலேகாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதாலே மேகாவுக்கும் வாணிக்கும் ஏமாற்றமாக இருக்கலாம். ஆனால் சித்திரலேகாவின் அம்மாவுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க. இல்லை மகேஷ், நான் அவளை காதலிக்க ஆரம்பித்தப்ப அவள் அகிலேஷ மாமாவின் மகள்னு எனக்கு தெரியாது. தெரிந்த பின்னாலே மனது மாறலையே. எப்படிடா மாறும்? யூ ஆர் ஸோ கிரேட். மகேஷ் சிவானந்தனை கட்டி தழுவி கொண்டான். காரின் ஜன்னலுக்கு வெளியே எக்கி வந்த அபிநயாவை அதட்டினார் கோபிநாதன். ஆர்த்தி, உன் அம்மாவை தள்ளி உட்கார சொல்லு. இது ஏற்காடு, அதனால தான் அம்மா பள்ளத்தாக்கிலே பாயிறதை போல பார்க்குறாங்க. சென்னையாக இருந்தால் பொல்யூஷன் அது இதுன்னு ஜன்னல் கண்ணாடியை இறக்கி விடாமல் உள்ளேயே ஒடுங்கிக்குவாங்களே. காரை ஓட்டி கொண்டிருந்த ஆர்த்தி திரும்பி பார்த்து சிரித்தபடி சொன்னாள். அபிநயா உதட்டை சுழித்து மகளுக்கு அழகு காட்டிவிட்டு ஏற்காட்டின் அழகை ரசிக்க ஆரம்பித்தாள். இந்த செடி கொடியில் என்ன இருக்கோ? கோபிநாதன் வேண்டுமென்றே மனையை வம்புழுத்தான். தூசும் புழுதியிலையும் இருக்கிற மனுஷனுக்கு ஏற்காட்டு மலையோட இயற்கை காத்தை பற்றி என்ன தெரியும்? வேணாம்ப்பா, இவங்க நம்மளை கூட விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க பிறந்து வளர்ந்த ஏற்காட்டு மலையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாம் பேசாமல் வர்றது தான் பெட்டர். செய்துட்டா போச்சு. கோபிநாதன் வாயை பொத்துவதை போல பாவனை செய்ய அபிநயா அவர் முதுகில் ஒரு அடியை போட்டாள். கார் வாகிசனின் வீடு இருந்த தெருவுக்கு திரும்பியது. இப்போ பாட்டியை காம்பவுண்ட் வாசலுக்கு ஓடி வர வைக்கவா? ஆர்த்தி காரின் ஹாரன் ஒலியை சங்கேத முறையில் அழுத்தினாள். 1 2. அவர் 3 என்று சொல்வதற்குள் வாயெல்லாம் பல்லாக வாகிசனின் வீட்டு வாசலில் அபிராமி வந்து நின்றிருந்தாள். பாய்ஞ்சு வந்திருக்காங்க. பாட்டிக்கு வயசு 18. ஆர்த்தி மெச்சி போனாள். அதற்குள் அபிநயா கார் கதவை திறந்து கீழே இறங்க அபிராமி இரு கைகளையும் விரித்து அபி என்று கட்டி தழுவி கொண்டாள். அந்த காட்சியை பார்த்த தகப்பனும் மகளும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கடைசியா எப்பப்பா வேர்க்காட்டுக்கு வந்து போனோம்? லாஸ்ட் மந்த் வந்தோமா? 1 மந்த்துக்கு இந்த பாடா? சத்தமாக பேசாதே, உன் அம்மா காதில் விழுந்துட போகுது. அவள் பாஞ்சாலங்குறிச்சி முயல், ஏற்காட்டு மயில்னு சொல்லுங்க. கட்டி தழுவி கொண்ட தாயும் மகளும் கதை பேசியபடி நீண்ட நடைபாதையில் நடந்து வர இருபுறமும் தோட்டத்தை கொண்ட அந்த நடைபாதையில் காரை விட்டு அவர்களுக்கு முன்னால் போர்ட்டிகோவில் போய் தகப்பனும் மகங்களும் இறங்கிவிட்டார்கள். அபி ஆவலாக வந்த வாகீசன் மகளை காணாமல் திகைத்து போனவராக மருமகனையும் பேத்தியையும் பார்த்தார். ஐயோ தாத்தா, அவங்க மகளை ஏதும் செய்யலை. அவங்க பத்திரமா அவங்க ஒய்ஃபோட வந்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அப்பாவும் ஒரு பாவமும் அறியாதவங்க தாத்தா. வேணும்னா இப்படி கொஞ்சம் வந்து எட்டி பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க என்று செல்லமாக அலறினாள் ஆர்த்தி. வாகிசன் எட்டி பார்த்தார். தாயும் மகளும் கைவிரல்களை கோர்த்து கதை பேசியபடி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். வேணும்னா பூ போடுறீங்களா தாத்தா? ஆர்த்தி அக்கறையாக ஆலோசனை சொன்னாள். வாகிசனுக்கு சிரிப்பு வந்தது. அதற்குள் அபிநயா அருகில் வந்துவிட அபி என்று தழுதழுத்தார். அப்பா பதிலுக்கு அபிநயா தழுதழுத்தாள். முடியலைடா சாமி. ஆர்த்தி உடம்பை குலுக்கி கொண்டு போட்டதை போல ஒரு குலுக்கிவிட்டு உள்ளே போய்விட்டாள். சற்று நேரத்தில் உள்ளே இருந்து ஓட்டப்போட்டியில் கலந்து கொண்டவர்களைப் போல பவானியும் துர்காவும் நான் முந்தி நீ முந்தி என்று ஓடி வந்து அபிநயாவை வரவேற்று உள்ளே அழைத்து போனார்கள். 2ல் யாரை சம்பந்தக்காரம்மா
வா அம்மா சூஸ் பண்ண போகிறாங்க. வேடிக்கை பார்த்த ஆர்த்தி கோபிநாதனின் காதோரமாக கேட்டாள். ஐ திங்க் 2 பேரையும் சூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் என்றார் கோபிநாதன். 2யுமா? காட், ஒருத்தியை கட்டவே அண்ணன் யோசிப்பான், இதில் வாணியையுமா? மேகாவையும் சேர்த்து மேரேஜ் பண்ணிக்கிறதா? என்னப்பா சீரியலோட தாக்கம் வந்துருச்சா? வீட்டுக்குள்ளேயே 2 பெண்டாட்டி கதையை பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஆர்த்தி முகம் சுளித்தாள். அவசரப்படுறியே, பெரிய அண்ணன் வீட்டில் பெண்ணை கொடுப்பா, சின்ன அண்ணன் வீட்டில் பெண்ணை கட்டுவா, அப்போ 2 பேரும் சம்மந்தி தானே? கோபிநாதன் விளக்கம் சொன்னார். போச்சுடா, இருந்து என்னை மகேஷையா ஜோடி சேர்ப்பீங்க? அதுக்கு நான் காலமெல்லாம் கன்னியாவே இருந்திரலாம் என்று சொல்லிவிட்டாள் ஆர்த்தி. இந்த கருத்து அபிநயாவின் காதுகளில் விழுந்து விட்டால் என்ன செய்வது என்ற கவலை கோபிநாதனுக்குள் எழுந்தது. பேச்சை மாற்றியாக வேண்டிய உடனடி கட்டாயத்துக்கு ஆளாகியவர் தோட்டத்திலிருந்து வந்து கொண்டிருந்த சித்திரலேகாவை பார்த்து விட்டார். யார் இந்த பெண்? அகிலேசனிடம் கேட்டார். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அகிலேசன் தவித்த தவிப்பில் அவருக்கு ஆச்சரியம் வந்தது. ஏங்க, உங்கள் எஸ்டேட்டை எழுதி கொடுங்கன்னு நான் கேட்டேன். வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு யாருன்னு தானே கேட்டேன். அதுக்கு போய் இந்த முழிக்கிறீங்க? வேடிக்கையாக கேட்ட கோபிநாதனின் பேச்சை கவனித்த அபிநயாவும் ஆர்த்தியும் சித்திரலேகாவை பார்த்தார்கள். கோபிநாதன் வாய்விட்டு கேட்ட கேள்வி அவர்கள் மனதிலும் உதித்தது. வாகிசன் படு அவசரமாக, இவை என் ஃப்ரெண்டோட பேத்தி இல்லையாடா அகிலேஷ் என்று மனைவியை விட்டுவிட்டு இளைய மகனை கூட்டு கலைத்தார். தகப்பனின் கண்களும் மகனின் கண்களும் சந்தித்து கொண்டதை வினோதமாக பார்த்த கோபிநாதனுக்கு எல்லாமே வேடிக்கையாக இருந்தது. வாகிசன் சொன்னதை அகிலேசன் ஆமோதிக்காததையும் அவர் கவனித்தார். என்னமோ போ, ஏதோ ஒரு ஷோவில் மாட்டிக்கிட்டதை போல இருக்கு. மகளின் காதலியை முணுமுணுத்தார். என்னது, ஜூவா? மகள் அவர் பீதியை கிளப்பிவிட்டாள். எதுக்குமா உனக்கு இந்த கொலைவிரி? உன் அம்மாவோட பிறந்த வீட்டை நான் ஜூன்னு சொன்னேன்னு தெரிஞ்சா அவள் இந்த வயசில் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு ஏற்காட்டிலே தங்கிவிட மாட்டாளா? அரண்டு போய் கேட்டார். நீங்கள் மட்டும் மகேஷோட என்னை இணை கூட்டலாமா? ஆர்த்தி முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். அதுதான் விஷயமா? உனக்கு பிடிக்கலைன்னா யார் உன்னை கம்பல் பண்ண போகிறாங்க? விடு கழுதையை. மகேஷனைத்தான் கழுதை நான் சொன்னீங்க? ஆக மொத்தம் மாமனார் வீட்டிலே நான் சீராடி விடக்கூடாதுங்கிற முடிவோடு நீ இருக்குன்னு சொல்லு. கோபிநாதன் கேட்ட விதத்தில் போனால் போகிறது என்று அத்துடன் விட்டுவிட்டாள் ஆர்த்தி. சித்திரலேகா அவளையும் அபிநயாவையும் பார்த்த பார்வையால் ஏதோ ஒரு சொந்தம் ஒளிந்திருப்பதை அவளால் உணர முடிந்தது. ஆர்த்தி அவளை பார்த்ததும் அதற்காகவே காத்திருந்ததை போல புன்முறுவல் செய்தாள். ஹாய் என்றாள் ஆர்த்தி. பதிலுக்கு சொன்னால் சித்திரலேகா ஹாய் என்று. உட்காருங்களேன். ஆர்த்தி சொன்னதும் சட்டென்று அவள் பக்கத்தில் சித்திரலேகா உட்கார்ந்து விட்டதை மேகா ரசிக்கவில்லை. அவளுக்கும் ஆர்த்திக்கும் அவ்வளவாக ஆகாது. ஆர்த்தி சென்னையில் பிறந்து வளர்ந்தவள். அவளிடம் தென்படும் அதிநவீன பழக்கங்களில் மேகாவுக்கு ஓர் விதமான பொறாமை உணர்வு உண்டு. அதில் அவள் ஆர்த்தியை மட்டம் தட்டி வைக்க முனைவாள். ஆர்த்தியோ 1க்கு 10 திருப்பி கொடுத்து மாமன் மகளை மட்டம் தட்டி மூலையில் உட்கார வைத்து விடுவாள். அதனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் எப்போதுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு துவந்த யுத்தம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இவை எதுக்காக அவ பக்கத்தில் போய் உட்கார்ந்தா? அவள் மனதை அந்த கேள்வி அரிக்க ஆரம்பித்தது. ஆர்த்தியும் சித்திரலேகாவும் ஒருவரை பற்றி விவரங்களை மற்றவரிடம் பரிமாறிக்கொண்டதில் அவர்களுக்கு இடையே ஒரு நட்பு உண்டாவதை அவள் பொறாமையுடன் கவனித்தாள். சிவானந்தனின் தோழி சிவானந்தனின் தங்கையை நெருங்குவதை அவள் விரும்பவில்லை. அபிநயாவை ஆர்த்தியை அழைத்து சித்திரலேகாவை அறிமுகப்படுத்தி வைத்தாள். பேசியபடியே அபிநயாவும் சித்திரலேகாவின் பக்கத்தில் உட்கார்ந்து விட்டதில் மேகாவுக்கு திக்கென்றது. நடுநாயகியாக சித்திரலேகா இருக்க அவளின் இரு பக்கமும் சிவானந்தனின் தங்கையும் தாயும் உட்கார்ந்து அவளுடன் இயல்பாக உரையாடுவதை மேகாவால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. போதாக்குறைக்கு மனைவி மகளின் பேச்சில் கோபிநாதனும் கலந்து கொள்ள சிவானந்தனின் குடும்பமே சித்திரலேகாவுடன் பேச ஆரம்பித்து விட்டதில் அவள் சட்டென்று எழுந்து வெளியே போனாள். தோட்டத்தின் அருகே வாகீசன் அகிலேஷனிடம் எதையோ பேசி கொண்டிருப்பதை பார்த்தவள் அவர்களுக்கு அருகில் போனாள். மேகாவை கண்டதும் வாகீசன் பேச்சை நிறுத்தி கொண்டு என்னம்மா என்று கடினமான குரலில் விரும்பினார். அவர்களது பேச்சில் இடையூறாக மேகா வந்து விட்டதில் அதிருப்தி அந்த கடினத்தில் வெளியிட்டது. அந்த பெண்ணை ஊருக்கு அனுப்பி வைத்திருங்க தாத்தா என்றாள் மேகா. எந்த பெண்ணம்மா? வாகீசனுக்கு ஒரு மண்ணும் புரியவில்லை. அவதான் தாத்தா, உங்கள் ஃப்ரெண்டோட பேத்தினை நம்ம வீட்டில் கொண்டு வந்து தங்க வச்சிருக்கீங்களே, அந்த சித்திரலேகாவை தான் சொல்கிறேன். அவளை ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க மேகா பிடிவாதமாக சொன்னாள். அகிலேசனின் முகம் மாறிவிட்டது. வாகீசனின் புருவங்கள் மேலேறின. நான் தான் அவளுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேனம்மா என்றார் வாகீசன். மகனை கண்களால் அதட்டவும் செய்தார். யாரும் இல்லைன்னா தள்ளி நின்று பண உதவி செய்யுங்க தாத்தா, அதுக்காக வீட்டிலே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவள் யார் தாத்தா? நம்ம வீட்டு சொந்தங்க மேலே உரிமை கொண்டாட விருந்தாளியாக வந்தவ விருந்தாளியாக இருக்கணும். வீட்டு மனுஷி போல உறவு கொண்டாடுறா. அனாதையை கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சா இப்படித்தான்.
மேகா பேசிக்கொண்டே போக அகிலேசன் ரௌத்திரத்துடன் கர்ஜித்தார். மேகா! அவருடைய கர்ஜனையில் மேகா பயந்து நடுங்கிவிட்டார். அவள் உடல் தூக்கி போட்டது. அகிலேஷா! வாகீசன் மகனை கட்டுப்படுத்த முயன்றார். சும்மா இருங்கப்பா, என் வாயை அடைக்க வராதிங்க. உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்ததிலே தான் இவ இன்னைக்கு இந்த பேச்சு பேசுகிறா. யாரை பார்த்து அனாதைங்கிற? அப்பா பேசாத. என் மகளா நீ? எங்கே இருந்து இத்தனை வன்மமும் சின்னத்தனமும் உன் மனசிலே வந்தது? அகிலேஷா, உங்களால் தான் அப்பா, உங்களால் தான். சித்திரலேகா அனாதைன்னு பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்கா. அகிலேசனின் உடல் கோபத்தில் ஆடியது. அவர் போட்ட கர்ஜனை ஹாலின் மூளை முடுக்கையெல்லாம் தொட்டு திரும்பியதில் துர்காவும் மற்றவர்களும் பதறடித்து கொண்டு தோட்டத்து பக்கமாக ஓடி வந்தார்கள். என்னங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பெண்ணையா வளர்த்து வச்சிருக்க? அகிலேசனின் கேள்வியில் விக்கித்து விட்டாள் துர்கா. வீட்டிற்கு அவளுடைய நாத்தனாரின் குடும்பத்தினர் வந்திருக்கின்றார்கள். அந்த குடும்பத்தில் மேகாவை திருமணம் செய்து கொள்ளும் முறையுடன் மாப்பிள்ளை இருக்கிறான். அவனுக்கு பெண் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை துர்காவின் மனதில் இருக்கிறது. அவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கனவு மேகாவின் மனதில் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அவர்களின் முன்னிலையில் இவ்வளவு பெரிய பேச்சு அகிலேசன் பேசலாமா? அவரே அவர் மகளை தங்கையின் குடும்பத்திற்கு முன்னால் விட்டு கொடுக்கலாமா? ஆர்த்தியின் உதடுகள் ஏளனமாக வளைந்ததில் மேகாவிற்கு உயிர் துடித்தது. வாகீசன் மகனை தடுத்தார். அகிலேஷா, என் வாயையே மூடுங்கப்பா. தோட்டத்தில் நின்றுக்கிட்டு ஏண்டா கத்தி பேசுகிற? யாராவது கேட்டால் நம்ம வீட்டு பெண்ணை பற்றி என்னடா நினைப்பாங்க? மேகா அப்படி என்ன தப்பா பேசிட்டா? அப்பா! அகிலேசன் ஒற்றை விரலை வாகீசனுக்கு எதிராக உயர்த்திவிட்டதில் மொத்த குடும்பமும் அதிர்ந்து விட்டது. தோட்டத்தில் படித்து கொண்டிருந்த சுரேஷின் கையில் இருந்த புத்தகம் நழுவியது. மாடி பால்கனியில் எட்டி பார்த்த மகேஷ் அவசரமாக கீழே ஓடி வந்தான். ஒரு எஸ்டேட்டை விலை பேசி முடிப்பது சம்பந்தமாக வெளியே போய்விட்டு அப்போதுதான் திரும்பி இருந்த ஜெகதீசனும் சிவானந்தனும் காரை விட்டு இறங்கி வேக நடையுடன் வந்தார்கள். டேய், யார்கிட்ட விரல் நீட்டி பேசுகிற? ஜெகதீசன் கோபத்துடன் தம்பியை அடிக்க கையை ஓங்கி விட்டார். ஜெகதீஷா, நில்லடா, அவன் ஏதோ கோபத்தில் பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் உள்ளே போங்க. வாகீசன் கூட்டத்தை கலைக்க முயன்றார். இல்லைப்பா, எனக்கு ஏன் இவன் இப்படி செஞ்சான்னு தெரியணும். ஜெகதீசன் உள்ளே போக மறுத்தார். உன் பெண்டாட்டியை குறை சொன்னியே, குறை என் மேலே தாண்டா. அவள் பெண்ணை நல்லாத்தான் வளர்த்து வச்சிருக்கா. நான் பிள்ளையை வளர்த்த லட்சணம்தான் சரியில்லை. அபிராமி பொங்கி அழுது விட்டாள். தாயின் கண்ணீரில் வேகம் குறைந்த அகிலேசன் இறுகின முகத்துடன் வீட்டுக்குள் போய்விட்டார். துர்கா மகளை கூர்மையாக பார்த்தபடி அவள் கையை பிடித்தாள். என்னோட வா மேகா. தாயின் இழுவைக்கு இழுபட்டபடி உள்ளே போகையில் மேகாவின் விழிகள் சித்திரலேகாவை குரோதத்துடன் பார்த்தன. இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான். அழுது கொண்டிருந்த அபிராமியை தேற்றி வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போனாள் அபிநயா. பிறந்த வீட்டிற்கு வந்திருக்கும் குதூகலம் அவளை விட்டு வந்த சுவடு தெரியாமல் மறைந்திருந்தது. அவள் பிறந்ததிலிருந்து பார்த்து வந்த குடும்பத்தின் ஒற்றுமை சிதைவதற்கான ஆரம்ப அறிகுறி இதுதானோ என்ற சஞ்சலத்தில் அவள் மனம் துயர் கொண்டது. ஜெகதீசன் கோபத்தில் இருந்தார். விவரம் என்னவென்று தெரியவில்லை என்று மகேசன் சொன்னான். ஒன்றுமே இல்லை என்று வாகீசன் சாதித்தார். எதுவும் இல்லாததற்கா தம்பி ஒற்றை விரலை உயர்த்தி எச்சரித்தான் என்று ஜெகதீசன் சந்தேகமாக கேட்டார். சிவானந்தன் மட்டும் எதுவும் பேசாமல் மற்றவர்களின் முகத்தில் தெரிந்த உணர்வுகளை அவதானித்து கொண்டிருந்தான். நீ வா ஜெகதீஷா, உன் தம்பிக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை. யார் எதை பேசினாலும் எரிஞ்சு விழுகிறான். அது தெரியாமல் மேகா வந்து எதையோ பேசினா அவன் கோபப்பட்டுட்டான். அது தெரியாமல் எல்லோரும் வந்து கூடி நின்று ஆளுக்கு ஒரு பேச்சை பேசினா அவன்தான் பாவம் என்ன பண்ணுவான்? என்னப்பா நீங்கள் உங்களை பார்த்து விரலை உயர்த்தினான், அதை போய் இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறீங்க? அவன் என்ன தெரிஞ்சா செய்கிறான். நீ வா. வாகீசன் ஜெகதீசனை இழுத்து கொண்டு போய்விட மகேஷும் சிவானந்தனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். இங்கே என்னதான் நடந்திருக்கும் அத்தான்? அதான் எனக்கும் தெரியலை. தாத்தா விஷயத்தை சொல்ல மாட்டார், மாமாவை சொல்லவும் விடமாட்டார். மீதி இருக்கிறது மேகாதான். ஆனால் அவள் பக்கம் இருக்கிற தப்பை அவள் ஒப்புக்குவாளா? பின்னே என்னதான் நடந்துச்சுன்னு எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது? யோசனையுடன் திரும்பிய சிவானந்தன் தூரத்தில் புத்தகமும் கையுமாக உட்கார்ந்து விட்ட சுரேஷை பார்த்தான். மகேஷ் அங்கே பாரு. சிவானந்தன் சுட்டி காட்டிய திசையில் பார்த்த மகேஷ், அட சுரேஷ் இங்கே தான் உட்கார்ந்துருந்தானா? ஆனால் அத்தான் இங்கே என்ன நடந்துச்சுன்னு அவன் கவனிச்சிருப்பான்னு எனக்கு என்னவோ தோணலை என்றான். கேட்டுத்தான் பார்ப்போமே. அவர்கள் இருவரும் சுரேஷை அணுகினார்கள். முகச்சுளிப்புடன் புத்தகத்தில் பார்வையை பதித்திருந்த சுரேஷ் அவர்களை கண்டதும் எரிந்து விழுந்தான். தோட்டத்துக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிட்டாலும் நீங்கள் படிக்க விட மாட்டீங்களா? கோவிச்சுக்காதடா. சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க. இடத்தை காலி பண்ணுங்க. டேய் பாருங்க அத்தான், இங்கே இவ்வளோ பெரிய கலாட்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இவன் என்னடானா கூலா இடத்தை காலி பண்ணுங்கிறான். இதைத்தாண்டா தம்பி ரோம் பற்றிக்கிட்டு எரிஞ்சப்ப நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதைன்னு நம்ம ஊருக்குள்ளே சொல்லுவாங்க. ரோமை பற்றியெல்லாம் ஏற்காட்டில் எதுக்கு வந்து பேசுகிற? ஏதோ ஒரு ப்ளோவில் பேசிட்டேன்டா.
இங்கே அப்பாவும் தாத்தாவும் சத்தம் போட்டுக்கிட்டாங்கல்ல. ரோம் கதையை மட்டும் சரியாக சொல்லிடு, இங்கே இருக்கிற கதையை மட்டும் மாத்திரு. அப்பாவும் தாத்தாவும் சத்தம் போட்டுக்கல, அப்பா மேகாக்காவை தான் சத்தம் போட்டார். நான் சொல்லலை. மகேஷ் உற்சாகமாக சொன்னான். இவன் எதை சொன்னான் என்று சிவானந்தன் யோசித்தான். சுரேஷ், இதற்கெல்லாம் அயர்வேனா என்று ஒரு மார்க்க பார்வையுடன், நீதான் சொல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்காக நான் சொல்லலைன்னு ஏலம் போடுற என்று கேட்டான். சுரேஷ் எப்போதும் அண்ணன் அக்காவென்று பார்க்காதவன் தான். அதுவும் அவனுடைய படிப்பை எல்லோரும் சுட்டிக்காட்டி வீட்டில் உள்ள பெரியோர்களிடம் போட்டு கொடுப்பதால் அவர்களை விரோதிகளை பார்ப்பதைப் போலத்தான் பார்த்து வைப்பான். அதற்காக இப்போதும் அதை போல தயவு செய்து தாட்சண்யம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டுமா என்றிருந்தது மகேஷிற்கு. இதுக்குத்தான் சின்ன பையனோட சகவாசம் வேணாம்னு சொல்கிறது. நான் சொன்னால் கேட்குறீங்களாத்தான்? அட, இதைத்தான் நீ சொன்னதா சொன்னியா? அப்புறம் என்ன வேலை கழுதைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுற? சுரேஷ் விடைத்துக்கொள்ள சிவானந்தன் அவன் தோளை பற்றி சமாதானப்படுத்தினான். விடுடா, யார் பேசினது? உன் அண்ணன் தானே. நீ கதைக்கு வா. உன் அப்பா எதுக்காக மேகாவை திட்டினாரு? பின்னே சித்திரலேகா அக்காவை அனாதே அது இதுன்னு சொன்னால் சும்மா விடுவாரா? என்னடா சொல்கிற? மெகாவா அப்படி சொன்னால்? ஆமாமத்தான், சும்மாவும் சொல்லலை. சித்திரலேகா அக்காவை ஊருக்கு அனுப்பி வையுங்கன்னு சொன்னான். ஒத்தை காலில் நின்றுச்சு. விருந்தாளியாக வந்தவ வீட்டு மனுஷலை போல உறவு கொண்டாடுறான்னு கோபப்பட்டுச்சு. அனாதையை கொண்டு வந்து நடுவீட்டில் வைத்தா இப்படிதான்னு சொன்னிச்சு. என்னை கேட்டால் அப்பா கோபப்பட்டதில் தப்பே இல்லைம்பேன். இந்த மெகாவை சித்ராக்கா என்ன பண்ணினாங்க? அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஹெல்பிங் மைண்ட் இருக்குன்னு இதுக்கு தெரியுமா? தினமும் நீங்கள்லாம் தூங்க போயிடுவீங்க. சித்ராக்கா மட்டும் விடிய விடிய முழிச்சு எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ படித்து பார்த்தா எல்லா சப்ஜெக்டும் செம்ம ஈஸியாக இருக்குது. இதுதான் மேகாக்கா கண்ணை உறுத்துது போல. மேகாவின் கண்களை அது உறுத்தி இருக்காது என்று சிவானந்தனுக்கும் மகேஷுக்கும் புரிந்தது. அவர்கள் பார்த்த திசையில் சித்திரலேகாவும் ஆர்த்தியும் கைகோர்த்து நின்றபடி நடந்து முடிந்த சண்டையை பற்றி கவலையுடன் பேசி கொண்டிருந்தார்கள். மேகா புத்திசாலி அத்தான் என்றான் மகேஷ். நானும் அதைத்தான் நினைச்சேன் என்றான் சிவானந்தன். தீப்பந்தங்கள் ஒளிர்விடுவதைப் போல குகையின் வாசல் தோன்றியதே லேசான பயத்துடன் திரும்பி பார்த்து கொண்டாள் சித்திரலேகா. ஏன் சித்தர்கள் மலைக்குகைகளை தேர்ந்தெடுத்து அதில் தவம் புரிய ஆரம்பித்தார்கள் என்பது அந்த கரடி குகையை பார்த்தபோது அவளுக்கு புரிந்தது. வலுவழுப்பான பாறையில் ஒரு வீட்டை போல நுழைவாயிலுடன் உள்ளே போனால் அகன்று பறந்து விரிந்து ஒரு வீட்டை போலவும் காட்சியளிக்கும் குகைகளை பார்க்கும்போது அவளுக்கு ஏற்படும் ஆச்சரியம் அன்றைக்கும் ஏற்பட்டது. இது கரடி குகை என்றால் ஆர்த்தி. ஓ, வியப்புடன் உதட்டை குவித்தாள் சித்திரலேகா. இந்த குகையில் கரடிகள் தங்கியிருந்துச்சாம், அதனால் கரடி குகைன்னு சொல்றாங்களாம் என்றாள் ஆர்த்தி. இங்கே வேற ஒரு மர்மமும் இருக்கு என்று விழிகளை உருட்டினாள். அந்த குகையின் இருளிலும் அதன் வாயில் பந்தத்தின் ஒளியை போல சுடர்விட்ட ஒளிச்சத்திலும் லேசான அறட்சியுடன் நின்றிருந்த சித்திரலேகாவுக்கு ஆர்த்தியின் விழி உருட்டலில் பயம் வந்தது. எதற்கும் இருக்கட்டுமென்று அவள் சிவானந்தனின் பக்கமாக அனிச்சையாக நகர்ந்து நின்று கொண்டாள். அதில் மேகாவின் விழிகளில் வெறிகொண்ட வேங்கை இருந்தது. என்ன? நடுங்கும் குரலில் சித்திரலேகா கேட்டாள். இந்த குகையிலிருந்து சேர்வராயன் மலை கோயிலுக்கு பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க என்று மர்ம குரலில் சொன்னால் ஆர்த்தி. எங்கே? சித்திரலேகா குகையின் சுவர்களில் வழியை தேட ஆரம்பிக்க அவள் தோளில் ஒற்றை விரலால் தட்டினாள் ஆர்த்தி. ஹலோ, அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தான் சொன்னேன். அப்படின்னா யாரும் இதுவரைக்கும் அப்படி ஒரு பாதையை பார்த்ததே இல்லை. அப்புறம் எப்படி அப்படி சொல்கிறாங்க? என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? நான் இங்கே லீவுக்கு வந்து போகிற ஆள்தான். எங்கள் அம்மா தான் இந்த மண்ணின் மகள். மண்ணின் மகள்னா சொன்னீங்க? சாண்டில்யன் கதை படிப்பீங்களோ? மன்னன் மகள் இல்லைங்க, மண்ணின் மகள். ஆனாலும் மன்னன் மகள் ரேஞ்சுக்கு தான் எங்கள் அம்மா அலட்டிக்குவாங்க. இவங்க தான் ஏற்காட்டின் இளவரசியாம் இல்லைம்மா? பொடி அரட்டை. அபிநயா மகளின் தலையில் செல்லமாக குட்டு வைத்தது மேகாவுக்கு பிடித்திருந்தது. குட்டு வைத்த கையோடு அபிநயா சித்திரலேகாவை பார்த்து வாத்சல்யத்துடன் சிரித்தது தான் அவளுக்கு பிடிக்கவில்லை. முதல்ல அத்தானின் தங்கையை கைக்குள்ள போட்டா, இப்போ அத்தையையும் போட்டுக்கிட்டாளா? மேகாவின் வயிறு எரிந்தது. பயமாக இருந்தா இவ அத்தானின் பக்கம்தான் போய் ஒட்டிக்கிட்டு நிற்கணுமா? மற்றவங்களையெல்லாம் இவ கண்ணுக்கு தெரியாதா? பற்களை நரநரத்தாள் அவள். அவளின் மனப்போராட்டத்தை அறியாமல் சித்திரலேகாவும் குகையின் கதையை பற்றிய விளக்கத்தை சொல்லி கொண்டிருந்தாள் அபிநயா. ஆன்மீகத்தை பற்றி நம்மால் ஓரளவுக்கு மேலே அறிஞ்சிக்க முடியாதுமா. இந்த குகையில் இருந்து சேர்வராயன் கோவிலுக்கு பாதை இருக்குன்னு வழியாக வர்ற பெரியவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் நம்புகிறோம்.
சில நம்பிக்கைகள் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமில்லாதவை. சித்திரலேகாவுக்கு புரிந்தது. அவள் மரியாதையுடன் அபிநயா சொல்லியவற்றை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டாள். அவளின் அந்த தன்மை அபிநயாவை வசீகரித்தது. என்னவோ பொன்னியின் செல்வன் கதையில் வர்ற சுரங்கப்பாதையில் போற மாதிரியே இருக்கு, சித்திரலேகா சொன்னாள். நீ பொன்னியின் செல்வன் கதையை படிச்சிருக்கியா? அபிநயா ஆர்வத்துடன் கேட்டாள். அது சரி, மன்னன் மகளை படிச்சிருக்காங்க, பொன்னியின் செல்வனை விட்டு வைப்பாங்களா என்ன? ஆர்த்தி தோள்களை குலுக்கினாள். பொன்னியின் செல்வனில் உனக்கு எந்த கேரக்டரை பிடிக்கும்? அபிநயா சித்திரலேகாவுடன் கதை பேச ஆரம்பித்து விட ஆர்த்தி சிவானந்தனின் கஞ்சாடை காட்டி சிரித்தாள். ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே அம்மாவுக்கு எல்லாமே மறந்து போகும். ஏற்காடு ஏரி, பழையாறை ஏரி மாறிடும். மலை பாதையெல்லாம் ராஜபாட்டையா ஆகிரும். ஸ்கூட்டரில் போகிறவங்களை பார்த்தா புறவி மேலே போகிறவங்களை போல தோணும். காரை பார்த்தா தேரி ஞாபகம் வரும். உன்னை பார்த்தா அண்ணா அம்மாவுக்கு வந்தியத்தேவன் நினைவுக்கு வந்துடுவான். அப்போ குந்தவி தேவி யாராம்? ஆர்த்தி மேகாவை பார்த்தாள். ஆர்த்தி மேகாவை தான் சொல்லப் போகிறாள் என்ற எதிர்பார்ப்பில் மேகாவின் கன்னங்கள் சிவந்தன. வாணியோ மேகாவை ஆர்த்திக்கு பிடிக்காது என்ற நினைவில் தன்னைத்தான் அவள் சொல்லப் போகிறாள் என்ற ரகசிய எதிர்பார்ப்பில் மனமெல்லாம் குறுகுறுக்க காத்திருந்தாள். குந்தவியோட கம்பீரம், அழகு, அறிவு, ஆர்கனைசிங் பவர் இத்தனையும் சேர்ந்து யார்கிட்ட இருக்கு? வலம் வந்த ஆர்த்தியின் விழிகள் சித்திரலேகாவின் மீது நிலைத்தன. இவங்க தான் குந்தவை. ஓகேவா மிஸ்டர் வந்தியத்தேவன் என்று சித்திரலேகாவின் கைப்பிடித்து அவள் உயர்த்த டபுள் ஓகே என்றான் சிவானந்தன். போதும் போதும், பவானி அதட்டினாள். அவளுக்கு அந்த பேச்சின் போக்கு பிடிக்கவில்லை. வீட்டு பெண்கள் இருக்க முறை மாப்பிள்ளைக்கு தோதாக எங்கிருந்தோ வந்த ஒருத்தியை காண்பிப்பதா என்ற கோபம் அவளுக்கு எழுந்தது. மேகா சொல்கிறதும் சரிதான். இந்த ஆர்த்திக்கு சில சமயம் அறிவுங்கிறது இல்லாமல் போகிறது. துர்காவின் காதோரமாக சிறுசிறுத்தாள். துர்கா பேசவில்லை. அவள் முகத்திலிருந்து அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று பவானியால் கண்டு கொள்ள முடியவில்லை. வீட்டில் நடந்த சண்டை சிறிது நேரத்தில் மறக்கப்பட்டு விட்டது. மேலும் அதை மறப்பதற்காக குடும்பத்தினர் அனைவரும் ஊர் சுற்ற கிளம்பி இருந்தார்கள். ஆண்கள் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்க வாகிசன் மட்டும் அகிலேசனை தனியாக விடாமல் அவரை சுற்றியே வட்டமடித்து கொண்டிருந்தார். உங்க தாத்தாவுக்கு அறிவே இல்லடா, வயசானா அறிவு குறைஞ்சிடும் போல. காலையில தானே உன் சித்தப்பா இவரை பார்த்து விரலை உயர்த்தி சத்தம் போட்டிருக்கான். அதுக்குள்ள அதை மறந்து அவன் பின்னாலே சுத்துறாரு பாரேன். ஜெகதீசன் மனம் பொறுக்காமல் மகேசன் சொல்லி புலம்பினார். அகிலேசன் எத்தனை விரல்களை உயர்த்தினாலும் வாகிசன் அவரை விட்டு நகர மாட்டார் என்பதை அறிந்து வைத்திருந்த மகேஷ் வாயிருந்தும் உமையானான். பொட்டானிக்கல் கார்டனுக்கு போனார்கள். பரிசை கட்டி நின்ற கார்களிலிருந்து இறங்கியவர்கள் எதிரில் வந்தவர்களில் தெரிந்த முகமிருந்தால் நின்று நலம் விசாரித்து விட்டு நடையை தொடர்ந்தார்கள். பெருசா இருக்கு, வியந்தாள் சித்திரலேகா. 19 ஏக்கர் பரப்பு, 3000 வகை மரம், 1800 வகை செடின்னு இருந்தால் பெருசா இருக்காதா என்று கேட்டாள் ஆர்த்தி. ஊட்டிலையும் கொடைக்கானலையும் தான் இதுபோல பொட்டானிக்கல் கார்டன் இருக்குன்னு நினைச்சேன் ஆர்த்தி. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க சித்திரலேகா. ஏற்காட்டிலையும் இதெல்லாம் இருக்குன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த ஊரில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ் தனி. இதை உலகம் ஒரு நாள் தெரிந்துக்கும். ஷூர் ஷூர். அவர்கள் இருவர் மட்டும் தனியாக பேசியபடி பூங்காவை சுற்றி வந்ததில் மேகாவும் வாணியும் எரிச்சல் அடைந்தார்கள். வாணி மேகாவை போல மனதில் இருப்பதை சொல்லிவிடும் ரகம் இல்லை. அதனால் மேம்பாக்காக பேசுவதை போல 2 பேரும் அரை நாளில் க்ளோஸ் ஆகிட்டாங்கல்ல என்றாள். பசை போட்டு இவ ஒட்டிக்கிட்டான்னு சொல்லு. மேகா பல்லை கடித்தாள். ஆர்த்தியும் தானே பேசுகிறா, இவ அந்த அளவுக்கு அவளை மயக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற. அதனால தான் தாத்தா கிட்ட இவளை அவள் ஊருக்கு திரும்பி அனுப்பிடுங்கன்னு சொன்னேன். அப்போ சத்தம் போட்டு சண்டை வந்துருச்சுல. ஓ, காலையில் நடந்த கலாட்டாவுக்கு இவ தான் காரணமா? அது நேரம் வரை அது தெரியாமல் இருந்த வாணிக்கு அதை தெரியப்படுத்தி விட்டதை பற்றிய விவரம் அறியாமல் மேகா மனதில் இருந்த காழ்ப்புணர்ச்சியை கொட்டி கொண்டிருந்தாள். பாருவாணி, ஒன்று அத்தான் உனக்கு கிடைக்கணும், இல்லைன்னா எனக்கு கிடைக்கணும். அட, இப்போத்தான் இந்த நினைப்பு உனக்கு வருதா? இத்தனை நாளாக உன் ஒருத்திக்கு மட்டும்தான் அத்தான் அத்தை மகளா பிறந்திருக்காங்கிறத போல அலைஞ்ச. இப்போ என்ன திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு? ஏற்காட்டில் எந்த போதை மரத்தடியில் உட்கார்ந்து லேடி புத்தரான என்று நினைத்தாள். உனக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் இடையில் ஒருத்தி வந்து அத்தானை தட்டிக்கிட்டு போயிடக்கூடாது. உனக்கும் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறது மட்டும்தானே உன் எண்ணம். எனக்கா உன் மனசு தெரியாது? என்னவா நீ பேசாமல் இருக்க? நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேகா. இவளை பற்றி விடணும் வாணி. இதை சொல்ல போய் தானே சித்தப்பா உன்னை சத்தம் போட்டாரு. அதனால் இப்போதைக்கு இதை விட்டுரு. எப்படியும் சேர்வராயன் கோயில் திருவிழா முடிஞ்சதும் அவள் தானா ஊருக்கு கிளம்பி போயிட போறா. அதுக்குள்ளே நீ எதுக்காக கெட்ட பெயரை வாங்கிக்கணும்? வாணி அதில் ஆர்வமில்லாததை போல பேசினாள். மேகாவை சில விட சித்திரலேகாவினால் அவளுக்கு யாதொரு தொந்தரவும் இல்லை என்பது அவள் எண்ணம். மேகாவின் கண்களிலும் விரலை விட்டு ஆட்ட ஒருத்தி வந்திருக்கிறாளே.
வாணிக்கு வாய் விட்டு சிரிக்க வேண்டும் போல இருந்தது. இவள் ஆடிய ஆட்டம் என்ன? மனதுக்குள் பாடிக்கொண்டாள். வாணி சிவானந்தனை கைப்பிடிக்கிறாளோ இல்லையோ, மேகா சிவானந்தனின் கரத்தை பிடிக்க விடக்கூடாது. இதுதான் வாணியின் எண்ணமாக இருந்தது. என்னமோ அவள் மட்டும்தான் சிவானந்தனுக்கு மாமன் மகளாக பிறந்திருப்பதைப் போல சிவானந்தனின் மீது மேகா உரிமை கொண்டாடியதில் வாணி கனன்று போயிருந்தாள். மேகாவுக்கு சரியான பதிலடியாக சித்திரலேகா வந்துவிட்டதில் அவளுக்குள் சந்தோஷ நீரூற்றி கிளம்பியது. பூங்காவை சுற்றியவர்கள் வட்டமாக அமர்ந்தார்கள். அபிராமியின் முகம் வாடி இருந்தது. ஆனந்தம் விளையாடிய அவள் வீட்டில் திருஷ்டி பொட்டினை போல காலையில் நடந்துவிட்ட சம்பவம் அவள் உள்ளத்தை உலுக்கி கொண்டிருந்தது. யாராச்சும் பாடுங்களேன். தண்ணீர் பாட்டிலே தொண்டைக்குள் சரித்து கொண்டிருந்த ஆரத்தி சொன்னாள். நீதான் பாடேன் என்றான் சிவானந்தன். கோபம் வந்தா 4 அடி அடிச்சிருங்க அத்தான். அதுக்காக உங்கள் தங்கையை பாடவிட்டு மட்டும் என்னை தண்டிக்காதீங்க. கையெடுத்து கும்பிட்டான் மகேஷ். ஐயா கேட்கறதுக்காக பாடுகிறேன்னு நான் சொன்னேனா? ஆளைப்பாரு. கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை தூக்கி அவன் மேல் விட்டெறிந்தாள் ஆர்த்தி. கேச். அதை அழகாக பிடித்தான் மகேஷ். சித்திரலேகா அருமையா பாடுவா. சிவானந்தன் சொல்ல நினைச்சேன். அத்தான் இவளைத்தான் கை காட்டுவார்னு என்று வாணியின் காதுகளில் முணுமுணுத்தாள் மேகா. பாடுமா. அபிநயா சொன்னதை மேகா விரும்பவில்லை. இவ உடனே வாயை திறந்துருவாளே. மேகா ஏகத்துக்கும் கவலைப்பட்டு போனாள். அபிநயாவுக்கும் கோபிநாதனுக்கும் பாட்டென்றால் கொள்ளை விருப்பம். இனிமையான குரலுடன் யார் பாடினாலும் அவர்கள் அதை ரசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதில் அபிநயா நாட்டியம் பயின்றவள் வேறு. அந்த கலையுணர்வால் அவள் பாட்டை அதிகமாக ரசிப்பாள். இப்படிப்பட்டவர்களின் முன்பு சித்திரலேகா அவளின் இனிமையான குரலுடன் பாட ஆரம்பித்து அதை அவர்களும் ரசித்து கேட்டுவிட்டால் சித்திரலேகாவின் மீது அவர்களுக்கு அபிமானம் தோன்றிவிடாதா என்று பதட்டம் அவளுக்கு. மேகாவின் பதட்டத்தை பற்றி கவலைப்படாமல் சித்திரலேகா பாட ஆரம்பித்து விட்டாள். மேகா பதட்டத்துடன் கைவிரல் நகங்களை கடித்து துப்ப ஆரம்பித்து விட்டாள். அபிநயாவின் முகத்தில் தெரிந்த லயிப்பில் அவளுக்கு பகீரென்றது இருந்தது. சித்திரலேகாவின் குரலினிமை அந்த பூங்காவை சுற்றி வந்தது. பக்கத்தில் இருந்தவர்கள் நகர்ந்து வந்து அவள் பாட்டை கேட்க ஆரம்பித்தார்கள். மேகாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. மேகாவின் கோபத்தை கவனிக்காமல் தன் போக்கில் பாடிக்கொண்டிருந்தாள் சித்திரலேகா. பிசிறில்லாத அவள் குரலை ரசித்து விரல்களால் தொடையில் தட்டி தாளம் போட்டு கொண்டிருந்தார் கோபிநாதன். அவள் குரலில் நெகிழ்ந்ததில் சிவானந்தன் அவள் மனதை அறிந்து கொண்டான். என் அத்தானிடம் சொந்தம் கொண்டாடுவது போதாது என்று ஏற்காட்டிடமும் இவள் சொந்தம் கொண்டாடுகிறாளா என்று மேகா மனதுக்குள் வெகுண்டாள். அகிலேசனோ மனதுக்குள் மகளை சொந்தம் கொண்டாட முடியாமல் புழுங்கிறான். தனித்து நிற்கும் மகள் பாடும் பாடலை கேட்டு அகிலேசனின் கண்களில் நீர் திரண்டது. அவள் பாடலில் ஒளிந்திருக்கும் சோகம் அவர் மனசில் உருகினது. அப்பா என்று அவள் அழைக்க மாட்டாளா என்று ஏங்கினார். சித்திரலேகாவின் குரல் தழுதழுத்ததில் அகிலேசன் உடைந்து போனார். கோடீஸ்வரனாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்க அவருடைய மகள் அடைக்கலமில்லாமல் நிற்கிறாளா? ஏதோ சொல்லப்போனவரை வாகீசனின் கரம் பிடித்து தடுத்தது. சித்திரலேகாவின் இமை சிமிட்டுதலை ரசித்து சிரித்தாள் ஆர்த்தி. அவர்கள் வீட்டுக்கு திரும்பிய போது இருள் கவிந்திருந்தது. சித்திரலேகா காரிலிருந்து இறங்கியதும் சுரேஷை தேடி போவதை கவனித்தாள். துர்கா படித்து கொண்டிருந்த சுரேஷின் முன்னால் அமர்ந்து பாடங்களை புரட்டி பார்த்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டவளை சிந்தனையுடன் பார்த்தபடி நின்றாள். அவதான் எனக்கு வினய்மா, அவளை வீட்டை விட்டு துரத்துங்க. காலையில் நடந்த கலாட்டாவிற்கான காரணத்தை விசாரித்த போது மேகா சொல்லி அழுதது அவள் நினைவில் உழன்றது. உளராத மேகா, அவன் உன் தாத்தாவோட கெஸ்ட்டு. அதுக்கு தாத்தாவே எதுவும் சொல்லலை. அப்பா எதுக்காக சத்தம் போடுறாரு? மகளின் கேவல் அவள் மனதில் வந்து நின்றது. சுரேஷிற்கு சொல்லி கொடுத்தபடி எதேச்சையாக நிமிர்ந்து பார்த்த சித்திரலேகா துர்காவை பார்த்ததும் வெள்ளையாக சிரித்தாள். என்னங்கம்மா? ஒன்றுமில்லை சித்ரா, உனக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரவா? அதெல்லாம் வேணாமா. இயல்பாக மறுத்துவிட்டு மறுபடியும் பாடத்தில் ஆழ்ந்து விட்டவளை பார்த்தவளுக்கு எதனாலோ மனம் வலித்தது. அவள் பெருமூச்சுடன் படியிறங்கினாள். ஹாலில் அமர்ந்திருந்தவர்களுக்கு பொற்கொடி காபி கொடுத்து கொண்டிருந்தாள். என்ன பொற்கொடி, கிச்சனை விட்டு வெளியே வரவே மாட்டியே? ஆர்த்தி பொற்கொடியை வம்புக்கு இழுத்தாள். அதற்காகவே காத்திருந்த பொற்கொடி ஆக்குப்பறைக்கு வாக்கப்பட்டவ. அக்கம் பக்கத்துக்கு பார்க்க ஆசைப்பட்டா முடியுமாமா என்று அடுக்கு மொழியில் பதில் சொன்னாள். ரசித்து சிரித்தாள் ஆர்த்தி. அன்று இரவில் மெகா பால்கனியில் தனித்து நின்றபோது அங்கு வந்த வாகீசன் பேத்திக்கு ஆதரவாக அவள் தலையை கோதினார். மேகா மனத்தாங்களுடன் அவர் கைகளை தட்டிவிட்டார். சேர்வராயன் கோவில் திருவிழாவை பார்த்துட்டு போன்னு நாம தானே அவகிட்ட சொன்னோம். இந்த வாரத்தில் திருவிழா வரப்போகுது. அது முடிஞ்சதும் அவள் கிளம்பி போக போறா. நீ ஏன் கவலைப்படுற? அது வரைக்கும் அவள் நம்ம வீட்டில் இருப்பாளே தாத்தா.
இருந்தா என்னம்மா, உங்களுக்கு புரியலை தாத்தா. அவ அத்தான் மேலே அதிகமாக உரிமை கொண்டாடுறா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு தாத்தா. ஓ, இப்படியும் ஒன்று இருக்கிறதா என்று தலையை பிடித்து கொண்டார் வாகீசன். அடுத்து வந்த நாள்களில் அவர் கண்களில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டு சிவானந்தனை கண்காணிக்க ஆரம்பித்ததில் மேகாவின் பயம் உண்மையானதற்கான சாத்தியக்கூறுகள் தென்பட்டன. என்னடா இது, புதுசா இன்னொரு புதம் கிளம்புது, எப்படி அதை சமாளிப்பது என்ற கவலையில் ஆழ்ந்தார் வாகீசன். அகிலேசனை அவரால் கட்டுப்படுத்த முடியும், சிவானந்தனை கட்டுப்படுத்த யாராலும் முடியாதே. சேர்வராயன் கோவில் திருவிழாவில் வந்துவிட்டது. குடும்பத்தினர் கோவில் பூஜை செய்ய கிளம்பி போனார்கள். இங்கே சேர்வராய சுவாமியா இருக்கிறது சேர்வராயன் மலை, அம்மனா இருக்கிறது காவேரி அம்மன் என்று சித்திரலேகாவுக்கு ஸ்தல புராணத்தை சொன்னாள் அபிநயா. மலையையும் நதியையும் இணைத்து வைத்து சுவாமியாகவும் அம்மனாகவும் வழிபடும் ஏற்காடு வாசிகளின் பக்தியில் ஆச்சரியப்பட்டு போனாள் சித்திரலேகா. சுவாமியையும் அம்மனையும் வணங்கினார்கள். அருகிலேயே ராஜராஜேஸ்வரி அம்மனின் கோவிலும் இருந்தது. அம்மனை வணங்கிவிட்டு அவர்கள் வீடு திரும்பிய போது நள்ளிரவு நெருங்கி கொண்டிருந்தது. தூக்க கலக்கத்துடன் படியேறிய சித்திரலேகாவிடம், நீ நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும் சித்திரலேகா என்றார் வாகீசன். சித்திரலேகா நின்று அவரை திரும்பி தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்தாள். இங்கேயே இருக்க போறேன்னு நான் சொன்னேனா என்ன? அவளின் அந்த சுட்டரிக்கும் பார்வை கேட்டது. இத்துடன் சித்திரமே நில்லடி கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் சித்திரத்தை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஓகே, நன்றி. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.